வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. அனுக்கிரகம் செய்வார். வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரை கண்டு பயந்து இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தானோ யாக்கோப்பு, இப்போ அவனை ஆண்டவர் வித்தியாசமான சூழலிலே சந்திக்க வைத்தது மட்டுமல்ல, அந்த ஏசாவினிடத்திலே சொல்லுகிறான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, வேண்டியதெல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. யோவான் 6வது அதிகாரத்தில் வனாந்தரத்திலே இருந்தார்கள், ஆதரவற்ற நிலையிலே இருந்தார்கள், ஆண்டவரோடு தான் இருந்தார்கள். ஆனால் எல்லாருடைய கையும் வெறுமையாய் இருந்தது. ஒரு சிறுவனுடைய கையில் மட்டும்தான் 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அதை வைத்து ஆண்டவர் அத்தனை பேரையும் திருப்தி ஆக்கினாராம். ஆமாம், மீதி எடுக்க பண்ணினாராம். 11வது வசனத்தினுடைய இறுதி பகுதி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், வந்த கூட்டம் அத்தனைக்கும் வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, வேண்டிய மட்டும் கொடுக்கிற தேவன். ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆமாம் தேவையே இல்லாத அளவுக்கு இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவர் உங்கள் களஞ்சியத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறவர், பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறவர், மடியை சரிந்து விழும்படி செய்கிற தேவன். இங்கே பாருங்க,